தகப்பன் என்ன பண்ணுவாரு? வெளியில போவாரு. நம்முடைய சூழ்நிலை தகப்பன் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவார்? தகப்பன் வேலைக்கு போவாரு. நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு சொல்லி ஒரு தகப்பன் போய் பார்த்து வாங்கி எடுத்து வந்து கொடுத்து அதை சாப்பிட வைத்து அழகாக அழகையா தாய் குழந்தை கொடுத்ததெல்லாம் செஞ்சு அவங்களுடைய கேரக்டர் என்ன செஞ்சு செய்வாங்க. ஆனால் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் யாருடையது? ஒரு தகப்பனுடையது. அழகையா அப்படி போலவே இந்த மனித குணத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் படைத்ததான அந்த நாட்களிலே உங்களுக்கு தேவையான சகல விருட்சங்களையும் பழங்களையும் சகல கூடுகளையும் உருவாக்கி இதை உங்களுக்கு கொடுத்து நல்லது என்று கண்டு தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான இந்த ஜனத்தை அவர் சிநேகித்து அவர் செய்ததான காரியத்துல ஜனங்கள் இல்லாமல் போய் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். நன்மை செய்கிறவனில்லை ஒருவனாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 14 எடுத்து படிச்சு பாருங்க. சங்கீதம் 14 எடுத்து படிச்சு பாருங்க. 3 வசனம் 4 வசனம் நீங்க படிங்க. அவன் தன் நாவினார் 14 எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாயிலும் இல்லை என்று அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்கள். ஜனத்தை பட்சிக்கிறத பார்த்து தேவன் கலங்கி நிற்கிறார். அது முதல் வசனத்தை படிச்சீங்கன்னா தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இதயத்துல சொல்லிக் கொள்கிறான். அல்லேலூயா. இந்த மதிகட்ட தனமா இந்த ஜனத்தை உருவாக்கினதான ஆண்டவர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாரும் லென்த் டேஸ் கொண்டாடுறாங்க, எல்லா இடத்துலையும் இயேசுவை முதன்மையாக வைத்து அவரை ஸ்தோத்தரிக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? என்ன தயவு செய்து வணங்காதப்பா, என்ன நோக்கி நீ கூப்பிடுறது காட்டும், என்ன அனுப்பின பிதாவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மனசுல ஓடுதா? இதெல்லாம் ஓடுதா? அந்த பிதாவை குறித்தான சிந்தனைகள் நம்மை உருவாக்கினதான தேவன் அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்ப படித்த சங்கீதம் 107 கடைசியில் அந்த இதுதான் 17, 18, 19 மட்டும் படிங்க. தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுக்கு அழுது எல்லாமே வேலைக்கு போறாங்க, எல்லாமே மறுதளிச்சு போறாங்க. அந்த அதிகாரத்துல முன்னாடி படிச்சது எல்லாமே ரொம்ப மனசுக்கு வேதனையான காரியங்கள். தேவன் நல்லதுதான் படைச்சாரு, உங்களுக்கு படைச்சு கொடுத்தது எல்லாத்துக்குமே நல்லதா இருக்குன்னு சொல்லி அதை நல்லதுன்னு கண்டாரு. எல்லாத்தையும் பார்த்து ரசித்து ருசித்து சாப்பிட்டு எல்லாம் திருப்தி அடைந்து தன்னை மனதை மட்டும் விலக்கி 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 நன்றி செலுத்த மனது இல்லாம அவர்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது தங்களுடைய இதயத்தில் கூடலாய் மாறிவிடுகிறார்கள். அதனால என்ன நடக்கிறது என்று புரியவில்லை, என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படி நன்றி கெட்டத்தனமா இப்படி இந்த உலகத்துல தேவன் படைத்தது மேல ஒரு விசுவாசம் இல்லாம அதை ஆலோசிக்காம உடைய ஆகாரத்து மேல ஆலோசித்தார்களாம், அவருடைய சுயக்காரங்களை ஆலோசித்தார்களாம். ஆனால் தேவனை மறந்தார்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்துல தேவனை மறந்தார்களாம். கர்த்தர் எத்தனை தடவை அவர் திரும்பி திரும்பி வராது தெரியுமா? சோதரா, நன்மை செய்ய பழகுங்கள், நன்மை செய்கிறவராய் சுத்தி இருந்த இயேசு பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்ய இந்த உலகத்தில் ஒன்றாண்டுதான நிர்மமான உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிதா என்ன சொன்னாரோ அதற்கு தான் இயேசு வேலை செய்தார், தவிர இயேசு தன்னிச்சையா ஒரு வேலையுமே செய்யல. அல்லேலூயா. இது புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பாவியாக இருப்பதும் பசுத்தமாக இருப்பதும் தேவனை நோக்கி
பார்ப்பதும் பார்க்காமல் இருப்பதும் தேவன் உன்னை அவருடைய சன்னிதானத்தில் சேர்க்கும்படியாய் தான் இத்தனை காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கேற்ற காரியங்களை சில வசனம் நாம் படிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இந்த மனுஷன் முன்பாக எவன் வந்து என்ன பண்ணான் மறுதலிக்கிறானோ இதான் முன்பாக நானும் அவனை மறுதலிப்பேன். நான் மறுதலிப்பேன் அவர் சொல்லல, பிதாவின் முன்பாக நான் மறுதலிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. சோ ஒரு ஆர்டர் பை ஆர்டர் காட், பை ஆர்டர் ஒரு லா, அவருடைய சித்தத்தின்படி தான் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே சொல்றாரு. நீ பிதாவுக்கு தேவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான ஒரு கருத்தை தான் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படியா எனக்கு கேட்கிறார். அல்லேலூயா.